இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து மசால் போட்டு வைக்கணுங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் இருக்குங்க. அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. தயிர் வந்து 60 ml ஊற்றிக்கலாங்க. இது இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு வந்து தக்காளி பேஸ்ட் வேணுங்க. அதுக்கோசரம் நம்ம தக்காளி வேக வச்சுக்கலாங்க. தக்காளி வேகட்டுங்க. நம்ம இன்னொரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு என்னென்ன வந்து வடைச்சட்டி அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து 150 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. முந்திரி சேர்த்திக்கலாங்க. ஒரு 8 முந்திரி சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோலை மட்டும் எடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து மசால் போட்டு ஊற வச்சிருந்த சிக்கனை வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்பளையே வெங்காயம் வதக்கின வடைச்சட்டி வச்சுருக்குங்க. வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சது ஊற்றிக்கலாங்க.
இப்போ வெங்காயம் முந்திரி எல்லாம் போட்டு வதக்குனதை வந்து அரைச்சி போட்டுக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்திக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து சிக்கன் வேகிற கலவா வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி போட்டு நம்ம இறக்கலாம். வந்து கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க.